இல்லை திரு நந்தகுமார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். முதல்ல பரப்புரை களங்களில் பாகுபாடு இருக்கிறதா சொல்லக்கூடிய விஷயங்களை பேசிட்டு அடுத்து தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். விஜயனுடைய இந்த குற்றச்சாட்டுகளை, தாவேகாவுடைய குற்றச்சாட்டுகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? தலைப்பில் அண்ணன் சீமான் அவர்களுடைய பெயர் விட்டு போச்சேன்னு நான் வருத்தமாகப்பட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் உங்கள் முகவரியிலேயே சீமான் அவர்கள் பெயரையும் சேர்த்துனது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன்னா 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இன்றைக்கி களத்தில் இருக்காங்க. சீமான் அவர்கள் திட்டமிட்டு தவிர்த்தல் இல்லை, நேற்றைக்கு அவரை உட்படுத்தி தான் பண்ணணும். இவங்க 3 பேர், ஒருத்தர் புகார் கூறுறாரு, இன்னொருத்தவங்க அடுத்து தீவிரமாக போகிறதுனால கேட்குறேன். நீங்கள் டைட்டில்னு வைக்கும்போது இந்த இதில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. பரப்புரையை தொடங்கி ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு திருவாரூரில் இப்போ பேச்சை கேட்டோம். அதை வந்து உக்கிரமாக கொண்டு போது அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இபிஎஸ்ங்கும் போது அவர் ஏற்கனவே வந்து அந்த ரேஸில் பல தூரம் போயிட்டார். போனதுனால தான் அவர் வந்து அந்த ஆரம்பிக்காமல் தீவிரப்படுத்துறதுல இருக்கார். அடுத்தது வந்து விஜய் அவர்கள் உள்ளபடியே எப்பயும் போல் லேட்டு, எல்லாத்துலேயும் லேட்டாக வர்ற மாதிரி இங்கேயும் பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்த பிரதானமான இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களில் இள முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது விஜய் அவர்கள் தான். அப்போ வந்து இன்றைக்கி அவங்க ஒரு 75 ஆண்டு கால திமுகவையும் 53 ஆண்டு கால அதிமுகவையும் 16 ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியும் நீங்கள் போட்டி போட்டு போகணுன்னா அவங்களுடைய உழைப்பை விட அதிகமான உழைப்பு நீங்கள் இங்கே கொட்டியிருக்கணும். அது வந்து உள்ளபடியே ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. இல்லை, அவர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆல்ரெடி அவர் அந்த ஒரு உச்சபட்ச நம்பிக்கையில் இருக்கும்போது பரப்புரை களங்களில் போய் தான் அவர் ஆதரவு திரட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குதா என்ன? அது எப்படியா இருந்தாலும் அந்த ஆட்டத்தை, எந்த ஆட்டத்தை விளையாடணுமோ அந்த கிரவுண்டில் போய் விளாண்டா தானே நீங்கள் ஆட்டக்காரனே ஒத்துப்பாங்க. நான் கிரிக்கெட் பிளேயர், ஆனால் நான் டிவியில் உட்காந்து அவுட் ஆஃப் த கிரவுண்ட்லேருந்து பார்த்தா நான் எல்லாம் செமையாக கமெண்ட் பண்ணுவேன், இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் எல்லாமே செய்வேன். நான் வந்து பெரிய ஆட்டக்காரன், ஆனால் கிரவுண்டில் இறங்க மாட்டேன். நான் வெளியே இருந்து பேசுகிறத வச்சே நான் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரன் புரிஞ்சுக்குங்கன்னா யாரும் அந்த ஆடியன்ஸ் பார்க்குறவங்க, அந்த விளையாட்டை பார்க்குறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஐயா சின்ன கலைவாணர் விவேக் தான் ஒரு படத்தில் சொல்லுவார், எப்பயாவது வித் அவுட்னா பரவாயில்லப்பா, எப்பயுமே வித் அவுட்னா எப்படி அப்படின்பார். அந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து எப்பயாவது எதையாவது கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா பரவாயில்ல, எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை? அவ்வளோ பயம் எங்களை பார்த்து. அப்போது நீங்கள் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஓகே ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும் போல இருக்குன்னு நம்மளும் அதுக்கு நிறையா பேசியிருக்கோம். பல இடத்துல நானே பேசியிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து யாரெல்லாம் வந்து அதுக்கு உண்டான ஒரு அத்தாரிட்டியாவோ ஒரு மெஷினரியாவோ வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புளாக வராங்களோ அவங்கள பூராவுமே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே வரீங்கும் போது அப்போ குறை நம்மக்கிட்ட இருக்கா இல்லை மற்றவங்க கிட்ட இருக்குதா? அப்போ எல்லா இடத்துலையுமே உங்களை சுற்றி வந்து பண்ணுற அளவுக்கு இல்லையே. அப்போ இன்னைக்கு காவல்துறை இருக்குன்னா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இன்னைக்கு வந்து திமுக கிட்ட காவல்துறை இல்லை. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. திமுகவினுடைய காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் திட்டமிட்டு இப்படி ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க. இல்லை, அது வந்து அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து அவர் குறை சொல்கிற மாதிரி அது. அப்போ இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் தான் சொன்னாங்க, இன்னைக்கு லெவலில் வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா காபந்து அரசு தான். இப்போ ஒரு ஏட்ட ஐயாவை கூட எங்களால் மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. அது யதார்த்தமான உண்மை. யாரையுமே எங்கேயுமே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். பட் அது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு நீங்கள் ஒரு தேர்தலுக்கு பரப்புரைக்காக போகும்போது அவங்களுக்கு ஆன்லைன் இருக்கு. அந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு பேசிஸ்க்காகிறதுக்காக தான் ஆன்லைன் கொண்டு வராங்க. எந்த இடத்துலையும் வந்து அந்த முன்னுரிமை யாருக்கும் வந்து கொடுத்துடக்கூடாது, அந்த ஃபேவரட்டிசம் இருந்துடக்கூடாது, பாரபட்சம் இருந்துடக்கூடாது. யாருக்காவது அந்த பாரபட்சம் நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது ஈஸியை கண்ட்ரோலில் இருந்தால் கூட முன்ன பின்ன விட்டக்குறை தொட்ட குறையில் ஏதாவது ஒன்று ஃபேவரட்டிசம் பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக தான் அந்த ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் இப்போ கூட நமக்கு தகவல் என்ன வருதுன்னா, அந்த ஆன்லைனில் பண்ணாமல் இன்னும் லெட்டர் பேடில் எழுதிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இங்கே அனுமதி கேட்கறதுக்கெல்லாம் போகிறாங்கங்கிற மாதிரி தகவல்கள் வருது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் கள நிலவரம் தெரியாமல் இருக்காங்களா? அப்போ வந்து இன்னைக்கு ஒரு மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் இதே கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தான் பேசினார். இன்னைக்கு எல்லாரும் எங்களை போட்டு அமுத்துறீங்க எஸ்ஓபியை வச்சுக்கிட்டு. அந்த எஸ்ஓபியிலையும் ஒரு 2-3 பாயிண்ட் வந்து இவங்களுக்கு பாதகமாக இருக்குன்னு நானே பேசியிருக்கேன். அப்பெல்லாம் ஆச்சரியம், கடந்த காலங்களில் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் தீவிரமா பேசிட்டு இன்னைக்கு இவ்வளவு விமர்சிக்கிறீங்களே. என்ன காரணம்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு வந்து கண்மூடித்தனமா ஆதரவு இல்லை. இஷ்யூ பேஸ்ல அவர் ஆதரிச்சும் பேசியிருக்கேன், அவரை வந்து விமர்சிச்சும் பேசியிருக்கிறார், 2 பக்கம் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து பார்க்கும்போது நீங்க பாருங்க, எங்களுக்கு மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எங்க அண்ணன் கில்லி மாதிரி எல்லா இடத்துலையும் சுத்தி விளையாடுவாருன்னு இதே ஆதவ அர்ஜுனா மேடையில சொன்னார். இன்னைக்கு அதே மாரல் கோட் ஆஃப் கான்டாக்டை வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மேல நீங்க வந்து அலிகேஷன்
அக்யூசேஷன் பண்றீங்க. இல்லைங்க, அவர் போய் பிரச்சாரம் பண்ற இடத்துல குழியை தோண்டி போட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் போய் நின்று பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு திட்டமிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் சரி பண்ணப்படாத ஒரு குழி அப்பதான் சரி பண்ணணுமா? நீங்க அப்பதான் அந்த சிஸ்டத்தெல்லாம் நீங்க பார்க்கணுமா? குழி வந்து அதை சரி பண்ணிட்டோங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த அரசியல்ங்கிறது வந்து உண்மையாலுமே குழி வைப்பாங்க. அந்த வடிவேல் ஒரு இதுல சொன்னார் பாருங்க, திரும்புற இடத்துல கால் வைக்கிற இடம் பூரா கண்ணிவெடியா இருக்கும். அதுதான் அரசியல் களம். அப்ப அதையெல்லாம் மீறி தான் நீங்க அரசியலுக்கு வரணும். அப்ப விஜய் சொல்வதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலையா? சாக்கு போக்கா இருக்குன்ற மாதிரி சொல்ல வரீங்க. ஆமா, இந்த விளையாட்டினுடைய அடிநாதம் என்ன? இது வந்து சாதாரண விளையாட்டா? இது எவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் விளையாடக்கூடிய இடம். திரும்புற இடத்துல பூரா கண்ணி வெடி வைப்பாங்க போது அதுல நீங்க கால் உங்களுக்கு மாட்டாம நீங்க போகணும். அந்த ஒரு மெனியூவரிங் கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அந்த ஒரு அரசியல் ஆளுமை உங்ககிட்ட இருக்கணும். அப்ப அது இல்லாம வந்து எல்லாமே கிளீன் ஸ்லேட்டா இருக்கும். நான் போன உடனே அது வந்து சினிமாவில் ஒத்து வரும். உங்களுக்கு டைரக்டர் இருப்பாங்க, கொரியோகிராஃபர் இருப்பாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பாங்க, லைட் பாய்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே உங்களுக்கு இருப்பாங்க. சார் ஷார்ட்ஸ் ரெடின உடனே நீங்க வரலாம், வந்து நின்ன உடனே உங்களுக்கு உண்டானது பேசுனதை நடிச்சுட்டு கட்டுன்னு சொன்ன உடனே கேரவன்ல போய் உட்கார்ந்து. அரசியல் அந்த மாதிரி ஆட்டமா? நீங்க தான் ஒரு தலைவனா முன்னாடி நின்று இத்தனையும் நீங்க செய்ய வேண்டியது அரசியல் களத்துல இவரு தான். ஏன்னா தலைவன்கிறவன் வந்து தான் முன்னாடி நடந்து போகும்போது தான் பின்னாடி இருக்கிறவனுக்கு அந்த உத்வேகத்தையும் உணர்ச்சியும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கணும் தலைவருங்கிறவர். அப்ப அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் அவருடைய சினிமா நடிகராக இருந்து அரசியல் வர்றதுக்கு நம்ம வரவேற்கிறோம், இன்னுமே வரவேற்கிறோம். ஆனா அந்த அரசியல் தலைவருக்கு உண்டான நிலைப்பாடு என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்னங்கிறத வந்து அவருக்கு சரியா புரியலையோ அப்படிங்கறது ஒரு பார்வையா இருக்கு. மக்களின் எதிர்பார்ப்பை விஜய் உட்பட எல்லாரும் பூர்த்தி செய்யறாங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப ரொம்ப டீப்பா விஜய்குள்ளார போயிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சொல்லுங்க. மற்ற கட்சிகளை பத்தி நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க பேசுறாங்க, திருவாரூர் வந்து அவங்களுக்கு சென்டிமெண்டல்னு பேசுறாங்க, இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருவாரூர் வந்து பரிதவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே இல்லை. இதே விஜய் அவர்களே அந்த திருவாரூர் அந்த ஊருக்கு போயிருக்கும்போது பல விவரங்களை வந்து எடுத்து வச்சாரு. ரோடுக்கும் பைபாஸுக்கும் இருக்கக்கூடிய ரோடு சரியில்லை, அரசாங்க ஆஸ்பத்திரியில் பெரிய அளவுக்கு இல்லை. இன்றைக்கும் வந்து விவசாயிகள் வந்து மூட்டைக்கு 40 ரூபா கொடுத்து தான் வந்து அவங்க மூட்டைகளை இறக்கி ஏற்ற வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு டெல்டாக்கு வந்து அள்ளி கொடுத்தாங்க சீட்டு அப்படின்னாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அந்த மாதிரி அள்ளி கொடுத்த டெல்டா விவசாயிகளுக்கு இன்னைக்கு வறட்சியினாலும் மழையினாலும் கண்ணீர் விட்டு கதற வேண்டியதாக இருக்கே. இப்ப கூட தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் களத்துல நின்னார். களத்துல நின்று பயிர் எந்த அளவுக்கு வந்து சேதாரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்கிருந்து ஓடோடி போன துணை முதலமைச்சர் வந்து அந்த மாதிரி எந்த விவசாயிகிட்ட இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்டே வரல, எல்லாம் போய் பேசுறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்து எங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நான் டெல்டாகாரன் சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அளவுக்கும் கண்டுக்கல. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா போன வருஷம் வந்து நிதிநிலை அறிக்கை வந்து இதே ஜெயரஞ்சன் அவர்கள் தான் அன்னைக்கு வெளியிட்டார். அதுல வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா தனிநபர் சராசரி வருமானம் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு அப்படின்றார். ஆனா அதுல அவர் புள்ளி விவரங்களை வந்து பிரேக் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் புள்ளி விவரத்தோட விளக்கம் கொடுத்தங்கறலாம் பேசுறாரு. ஜெயரஞ்சன் அவர்கள் கொடுத்த புள்ளி விவரங்கள் இன்னைக்கு 38 மாவட்டங்கள்ல 8 மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானத்துக்கு அதிகமா இருக்குது. மீதி 30 மாவட்டங்கள் பின்தங்கி இருக்குது. அதோட மட்டும் இல்லாம 7 மாவட்டங்கள், அதுல முதல் மாவட்டமா இருக்கிறது திருவாரூர். அந்த திருவாரூர் உட்பட்ட 7 மாவட்டங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சராசரி தனிநபர் வருமானத்தை விட கம்மியா இருக்குது. அப்ப நீங்க டெல்டாக்காரன், நான் வந்து திருவாரூர்காரன், இதுதான் வந்து எங்களுக்கு சென்டிமெண்ட் பிளேஸ்ன்னு சொல்லும்போது இன்னைக்கு திருவாரூரை நீங்க என்ன வளர்த்திருக்கீங்க? இன்னைக்கும் திருவாரூர் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக சென்னை, கோயம்புத்தூர், கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஓடி போக வேண்டியதா இருக்குது. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்னு பேசுறாரு. இதே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொன்னார், விடியல் எங்கேன்னு புத்தகம் போட்டார். 13% தான் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க, இன்னொரு 13% ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மொத்தம் வந்து 26% தான் நிறைவேற்றிருக்காங்க. ஆனா நம்மளே இந்த அரங்கத்தில் பேசியிருக்கிறோம், ஒரு காலகட்டத்தில் 98% வந்து நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு திமுகவினுடைய அமைச்சர்கள் பேசுறாங்க. ஆராசா உட்பட, நான் பெரிதும் மதிப்பக்கூடிய ஒரு இன்டெலக்சுவல் பர்சன் இன் டிஎம்கேன்னு சொல்லக்கூடிய ஆராசா உட்பட 98% நிறைவேற்றிட்டாங்க. அப்ப 505க்கு 98னா 497 வாக்குறுதி. அப்ப 505ல 497 போட்டா 8 வாக்குறுதி தான் மிச்சங்கிறது பல மாதங்களுக்கு பின்னாடி பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி வந்து இவங்க வேணா சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கலாம், அது வேணா 1ஆம் நம்பர் காமெடி பீஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து
கிரிட்டிசைஸ் பண்றார். ஓகே. அப்ப இதுல அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கூட அவங்களுடைய வாக்குறுதி ஒரு 370 வாக்குறுதி தான் வந்து மாநில அரசாங்கத்தால நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி. சரி. மீதி 150 வாக்குறுதி, சற்றார 30% வாக்குறுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து நாங்க அழுத்தம் கொடுப்போம், கேட்போம். அப்ப இது வந்து வாக்குறுதி பட்டியல் மாதிரி தெரியல, இது வந்து ஒரு கோரிக்கை பட்டியல் மாதிரி இருக்குது சரி. திமுகவினுடைய வாக்குறுதி.